நேர்மையாக வேலை செய்கிறேனா? பிரைஸ் தி லார்ட். அடிமைகளே, இவ்வுலகில் உள்ள உங்கள் தலைவர்களுக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள். மனிதர்களுக்கு உகந்தவர்களாகுமாறு வேலை செய்வதாக காட்டிக்கொள்ளாமல் ஆண்டவருக்கு அஞ்சி முழு மனதோடு வேலை செய்யுங்கள். நீங்கள் செய்கின்ற அனைத்து வேலைகளையும் மனிதருக்காக அல்ல, ஆண்டவருக்காகவே செய்கிறீர்கள் என உணர்ந்து உளமாறச் செய்யுங்கள். அதற்கு கைமாறாக ஆண்டவர் உங்களுக்கு உரிமை பேறு அருளுவார் என்பது தெரியும் அல்லவா? நீங்கள் உங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவுக்காகவே வேலை செய்யுங்கள். ஏனெனில் ஆள் பார்த்து செயல்படாத கடவுள் நேர்மையற்றவருக்கு அவரது நேர்மையற்ற செயலுக்கேற்ற பயனையே கைமாறாக அளிப்பார் என ஒரு மிகவும் நீண்ட அறிவுரையை புனித பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 22 முதல் 25 வரை உள்ள இறை வார்த்தைகளில் கூறியிருப்பதை பார்க்கிறோம். ஆம் அன்பானவர்களே, நம் அன்பு ஆண்டவர் நாம் ஆலயங்களில் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை விட நம் வீட்டில், வேலை தளத்தில், அதிகாரத்தின் கீழ் செயல்படும் பொழுது எவ்வாறு பொறுப்பாக நடந்து கொள்கிறோமா என்பதை உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர். நேர்மையோடு வேலை செய்வது என்பது சமுதாய நீதி மட்டுமல்ல, அது ஒரு ஆவிக்குரிய கீழ்ப்படிதல். ஆம், நாம் ஒழுங்காக நேர்மையாக வேலை செய்தோம் என்றால் நம் பதவி உயர்வுக்காக நமக்காக பரிந்து பேசக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார். அவர் நமது மேல் அதிகாரியோ அல்லது சக ஊழியனோ அல்ல, மாறாக அனைத்துலக எஜமானன் ஆகிய நம் அன்பு ஆண்டவர். அவர் நமக்காக பரிந்துரை செய்யும் பொழுது அவரது வேலைக்காரர்களாகிய நம் உயர் அதிகாரிகள் அதை கேட்டுத்தான் ஆக வேண்டும். ஆண்டவர் நமக்காக பரிந்து பேச வேண்டும் என்றால் அவருக்கு வேலை செய்வது போல் நம் வேலையை நாம் செய்ய வேண்டும். நாம் வேலை பார்க்கும் இடத்தில் நம் மேல் அதிகாரிகள் நம் வேலையை 24 மணி நேரமும் கண்காணித்து கொண்டிருப்பது இல்லை. ஆனால் விண்ணகத்திலிருந்து உலகை உற்று நோக்கும் ஆண்டவர் நான் எப்படி வேலை செய்கிறேன் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று மட்டும் நாம் நினைத்தோம் என்றால் நாம் நிச்சயம் நேர்மையாகத்தான் வேலை செய்வோம். நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். நான் என் அதிகாரி என்னை பாராட்ட வேண்டும் என்று வேலை செய்கின்றேனா, அல்லது ஆண்டவர் என்னை பாராட்ட வேண்டும் என்று வேலை செய்கிறேனா என்று. இன்று அநேகர் அதிகாரிகளுக்காக வேலை செய்வதினால்தானே அவர்கள் இருக்கும் பொழுது ஒரு மாதிரியாகவும் இல்லாத பொழுது வேறு மாதிரியாகவும் நடந்து கொள்கிறார்கள். இதில் வேதனைப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், அகில உலக எஜமானனின் வேலைக்காரர்களாக இருக்க வேண்டிய கிறிஸ்தவர்களே நேர்மையற்ற முறையில் வேலையை பார்த்து மற்ற மதத்தினருக்கு இடரலாக இருப்பதுதான். யோசேப்பு போத்திபாருக்கு ஒரு உத்தம வேலைக்காரனாக இருந்தார், உயர்த்தப்பட்டார். தொடக்க நூல் 39 முதல் 41 வரை. தானியேல் ஆண்டவருக்கும் அரசருக்கும் சின்சியராக வேலை புரிந்தார், தப்புவிக்கப்பட்டார், உயர்த்தப்பட்டார். தானியேல் 6:3. தாவீது தன்னை கொலை பண்ண துரத்தி கொண்டிருந்த சவுலுக்கு உண்மையுள்ளவராக இருந்தார். ஆண்டவர் அவரை சவுலுக்கு பதிலாக அரசராக்கினார். 1 சாமுவேல் 13:14. ஆம், நாம் ஆண்டவருக்கு முன்பாக, ஆண்டவரும் நமக்கு முன்பாக அநேக சோதனைகளை, நம் உயர்வுகளை சந்திப்பதற்கு முன்பாக அனுமதிக்கிறார். இவர்களைப் போல நாமும் இந்த சோதனைகளில் வெற்றி பெற்றால் நிச்சயம் நினைத்தே பார்க்க முடியாத வெற்றிகள் நமக்கும் உண்டு என்பதை நாம் ஒரு காலும் மறக்கக்கூடாது. உலக அதிகாரிகளுக்கு வேலை செய்தாலும் அதை ஆண்டவருக்கே செய்வதாக எண்ணி நேர்மையாக நாம் வேலை செய்தோம் என்றால் ஆண்டவர் ஒரு காலும் அதை மறப்பதில்லை. அதிகாரிகள் மறந்து போகலாம், ஆனால் ஆண்டவர் மறப்பதில்லை. ஆண்டவர் அறிவாளிகளை அல்ல, தம்மேல் நம்பிக்கையுள்ளவர்களையே உயர்த்துகிறார். மற்றவர்கள் வேலையில் உயர்த்தப்படலாம், ஆனால் அதனால் கிடைக்கும் மகிழ்ச்சி நிரந்தரமானதாக இருக்காது என்பதை நாம் இவ்வுலகத்திலேயே நம் கண்களாலேயே அதை காணச் செய்வார் நம் அன்பு ஆண்டவர். ஆண்டவரிடமிருந்து வரும் உயர்வு அவர் குறித்த நேரத்தில், அவர் நினைத்த வழிகளில் நம்மை நிச்சயம் வந்து சேரும். தாழ்மையோடு கிறிஸ்துவுக்குள் அதிகாரிகளுக்கு அடங்கி நடந்தோம் என்றால் உயர்வு தானாகவே வரும். நமக்கு நியாயமான முறையில் வரவேண்டிய பதவி உயர்வை தடுக்கப்படுகின்றதே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள் அன்பானவர்களே. நம் உயர்வை தடுப்பவர்களை நாம் விசாரிக்க வேண்டாம், அதை ஆண்டவர் பார்த்து கொள்வார். அவரையே நம்பியிருக்கும் நம்மை ஒரு காலும் அவர் கைவிட மாட்டார். ஜெபம் செய்வோம்.
அகில உலக எஜமானனே, உமக்கு வேலை செய்ய கிருபை புரியும். ஆமென்.